இமாச்சல பிரதேச முதல்வருக்கு எதிரான போராட்டத்தில் ராகுல் உருவ பொம்மை கொளுத்தப்பட்டதால் பாரதிய ஜனதா காங்கிரஸ் தொண்டர்களிடையே கடும் அடிதடி மூண்டது. இமாச்சல பிரதேச முதல்வர் வீர்பத்ர சிங் 2009 முதல் 2011 ஆண்டு வரையில் மத்திய உருக்குத்துறை அமைச்சராக இருந்தபோது 4 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்தது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க பாரதிய ஜனதா வலியுறுத்தி வருகிறது. 2 தினங்களுக்கு முன் டெல்லியில் ராகுல் வீட்டை முற்றுகையிட்ட பாரதிய ஜனதா இளைஞரணி தொண்டர்கள் வியாழனன்று காலை உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் காங்கிரஸ் அலுவலகம் எதிரில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லோக்சபா தேர்தல் நெருங்கும் சமயத்தில் ஊழலை ஒழிப்பதாக ராகுல் வேடம் போடுவதாகவும் இமாச்சல் பிரதேச முதல்வர் பதவியிலிருந்து வீர்பத்ர சிங்கை நீக்க கோரியும் கோஷங்களை முழங்கினர். அப்போது ராகுலின் உருவ பொம்மையையும் பாரதிய ஜனதா தொண்டர்கள் கொளுத்தினர். இதை கண்ட காங்கிரஸ் தொண்டர்கள் தடி கம்புகளுடன் ஓடி வந்து பாரதிய ஜனதா தொண்டர்களை அடித்தனர். சிறிது நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினரும் கம்புகளுடன் திரள நடு ரோட்டிலேயே இருதரப்புக்கும் இடையே கலவரம் மூண்டது. அங்கு விரைந்து வந்த போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இருதரப்பையும் சமாதானம் செய்ததை தொடர்ந்து மோதல் முடிவுக்கு வந்தது.